ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? நாம் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள் என்பதை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எப்போ நல்ல முக்கிய முடிவுகளை எடுக்கிறோமோ அந்த முடிவில் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. சிலருக்கு முடிவெடுக்கவே தெரியாது, மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டு முடிவெடுப்பார்கள். இல்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மாம்சீகத்தில் முடிவெடுப்பார்கள். ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவர் தருகிற முடிவை ஆவியானுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல முடிவுகளை எடுக்க நம்ம கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்க முடிகிறது. நகோமி என்கிற குடும்பம். இந்த குடும்பத்தில் எடுத்த முடிவு என்ன? எருசலேம் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. எருசலேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு அப்படின்னு சொன்ன அர்த்தம். இந்த எருசலேமை விட்டு இவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே இழப்பு வருகிறது. அங்கே தான் போய் என்ன செய்கிறார்கள்? பெண் கொள்ளுகிறார்கள். 2 பிள்ளைகளுக்கு பெண் கொள்ளுகிறார்கள். அங்கே போனால் 2 பிள்ளையும் மரித்து போனது, கணவனாரும் மரித்து போகிறார். அந்த மோவாப் தேசத்திலிருந்து, சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து திரும்ப தன் தேசத்திற்கு தன் 2 மருமகளையும் நகோமி கூட்டு கொண்டு வரும் பொழுது, அதே ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒருபாள் இடையிலே முத்தம் செய்துவிட்டு என்ன செய்து விட்டாள்? நகோமியை விட்டு கடந்து சென்று விடுகிறாள். அவளுடைய வாழ்க்கை பாதியில் என்ன செய்து விடுகிறது? முடிந்து விடுகிறது. ஆனால் ரூத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், அவன் நல்ல முடிவை எடுத்தார். இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார். அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் இவளையும் நீ திரும்பி பேருன்னு தான் நகோமி சொல்கிறாள். ஆனால் நகோமிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி, மரணமாகிலும் உம்மை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தை இந்த ரூத் எடுத்தாள். இதுதான் இவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்க. இவளை தான் புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம என்ன செய்கிறோம் என்றால் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து கூட இந்த வம்ச வரலாறில் தான் வந்ததாக பார்க்க முடிகிறது. காரணம், இவள் எடுத்த முக்கியமான முடிவு. நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. சூழ்நிலையை பார்த்து முடிவெடுக்கக்கூடாது. நகோமி கூட சொல்கிறாள், இனிமே என் வயிற்றில் பிள்ளையை பெற்று நான் உனக்கு கணவனாரை தந்து நீ எப்படி வாழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லி சூழ்நிலையை சொல்கிறாள், பிரச்சனையை சொல்கிறாள். அவருடைய வாழ்க்கையில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் பணம் இருக்கிறதுனால ஒரு முடிவெடுக்கக்கூடாது. மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு முடிவெடுக்கக்கூடாது. மனிதர்களையோ பணத்தையோ பதவியோ வைத்து எந்த முடிவெடுக்கிறோமோ, எப்போவுமே அறிவு சார்ந்து எந்த முடிவெடுக்கிறோமோ, அறிவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் உள்ள தடை என்பதை என்ன செஞ்சுக்கிடணும்? விளங்கி கொள்ளணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் முடிவெடுக்கணும். ஆவியானவர் தருகிற பாதையில் நம்ம முடிவெடுக்க கற்றுக்கொள்ளணும். ஆனால் அறிவு சொல்லும் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, இதெல்லாம் நடக்காது என்று சொல்லும். ஆனால் அறிவு நடக்காதுன்னு சொல்லும், ஆனால் விசுவாசத்தில் நடக்கணும்னு சொல்லி என்ன செய்யும் சொல்லும். பாருங்கள், மார்த்தாள் இதை தானே சொன்னால், ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு நாற்றம் எடுக்குமே என்று சொன்னால், நாற்றம் எடுத்தாலும் சரி கல்லை என்ன செய்யுங்கள்? புரட்டு போடுங்கள் என்று வார்த்தையை சொல்லிட்டு நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்பதை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு குழப்பத்தோடு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் எடுப்போமா எடுக்க வேண்டாமா, இல்லை என்று சொன்னால் இந்த ஜப நாட்களுக்கு பின்பாக பார்த்து கொள்ளலாமா, இப்படி பல காரியத்தில் குழம்பி போயிருக்கிறீங்க. இன்றைக்கி குழப்பத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு என் பாதத்தில் இன்னும் உட்காரு.
குடும்பமாக என் பாதத்தில் அமர்ந்துரு, நான் உனக்கு பாதை காட்டுவேன், நான் உனக்கு வழி காட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதாக என் தெய்வம் பேசி கொண்டிருக்கிறார். இந்த முக்கிய முடிவுகளை எடுத்ததான ரூத்துடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? குடும்பத்தை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நீங்கள் எடுத்த முடிவில் தான் சில குடும்பத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தவறான எடுத்த முடிவு நிமித்தம்தான் இன்றைக்கி பிரச்சனையோடு, இந்த முடிவு எடுத்துட்டேனே, எங்கள் பெற்றோர் பேச்சை கேட்கலையே, கூட பிறந்தவருடைய பேச்சை கேட்கலையேன்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் புலப்பம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடராமல் இருக்க, உங்களுடைய பிள்ளைகளின் காரியம், குடும்பத்தின் காரியம், திருச்சபையின் காரியம் எல்லாவற்றிலையும் ஒரு முக்கிய முடிவெடுக்க இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆசீர்வதிக்க ஆண்டவரே முக்கிய முடிவுகளை உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து எடுக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.